ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேசிக்கான ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற, ஆனால் டெய்லி நான் பனானா சாப்பிட்றேன் எனக்கு டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகிருமான்னா, ஸோ அஸ்வகந்தா சாப்பிட்டோன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அஸ்வகந்தா எடுத்தோம்னா டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ ஒரு ட்ரக் அப்படின்னாக்கா அந்த ட்ரக்குக்கு எல்லாவோடைய டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டில் வந்து உண்மையிலேயே டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அதாவது இன்ஃபேக்ட் வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறையறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்துட்டு டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்றதுக்கே வந்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு தனியா ஃப்ரூட்ஸ், அதுக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு உண்மையா, அந்த மாதிரி உண்மையாவே ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா, இல்ல மெடிசின்ஸ் தான் எடுக்கணுமா அப்படிங்கிறத பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ அதுக்காக நம்ம கூட இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷனிஸ்ட் பிவி ராஜன் சார் தான் இருக்காரு. அவர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹலோ மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுனா கூட இது வந்துட்டு அவங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சேலே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரூட்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான வந்துட்டு ஒரு எக்ஸசைஸோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேயே நீங்கள் கேட்குற கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே. நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இது வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விற்றோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் சப்ளிமெண்ட்டாக இருந்ததுன்னா. ட்ரூ. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா பேசிக்கான ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற பொமகரனேட்டு, அப்புறம் மாதுளம்பழம், தென் வந்து அன்னாசி பழம், அப்புறம் வந்து ஜென்ரலாக உள்ள ஃப்ரூட்ஸ் வேறு என்ன பனானா இருக்குது, கொய்யாக்காய் இருக்குது, ஸோ மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? அது வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் புரோமிலின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பாடி லெவலில் ஹார்மோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது வந்து பனானாவில் இருக்குது, பொமோகிரனேட்டில் இருக்குது, ஸோ எல்லாத்துலேயும் அது இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் அதை எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே போகிறோம். அது பாடிக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிடும். ஆனால் டெய்லி நான் பனானா சாப்பிட்றேன் எனக்கு டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகிருமான்னா ஆகாது. ஸோ இது மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ டெஸ்டோஸ்டிரான் குறையிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜென்ரலான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் குறையிறதுக்கான வேலையே கிடையாது. எதுவுமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, ரொம்ப செடன்ட்ரியாக இருக்காங்க, ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டே சாப்பிட்றாங்க, ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா? அது இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டான ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு மிக்ஸ் ஆகும். இதெல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து ஒருத்தருடைய டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறையுது. ஸோ இது டெஸ்டோஸ்டிரான் லெவல் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சப்ளிமெண்ட்டை பற்றி போக வேண்டியதே இல்லை, அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இப்போது மினரல்ஸ் டெஃபிஷியன்சி, இப்போ வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா ஜிங்க் எவ்வளோ இருக்குது, மெக்னீசியம் எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்லாம் பார்ப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி மினரல் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த மினரலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபுட்லேயே ஏதாச்சும் எடுக்கலாம், இல்லைனா அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தான்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. அஸ்வகந்தா நிறைய இதில் வருது சார். ஸோ அஸ்வகந்தா சாப்பிட்டோன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அஸ்வகந்தா எடுத்தோம்னா டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகுமா? அதை வந்து யாராச்சும் ஒரு டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறைஞ்ச ரெகுலராக ஒரு கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க,
ஒரு 100 பேர் டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அஸ்வகந்தா வந்து டெய்லி இவ்வளோ டோஸ் கொடுத்து ஒரு 1 இயர் கழிச்சு இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ ஒரு ட்ரக் அப்படின்னாக்கா அந்த ட்ரக்குக்கு எல்லாவோடைய டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டில் வந்து எதுக்குமே எவிடன்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே வந்து அடிச்சு விடுறது தான். சரி, இது மாதிரி ரொம்ப காலமாக வந்துட்டு இந்த பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டா கூட வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே இந்த பாதாம் பிஸ்தாக்கு அந்த இது இருக்காது? ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வேணும். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுற்றி எங்கே வருவோம்னா ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஃபுட் இருக்கணும். ரெண்டாவது வந்து உண்மையிலேயே டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அதாவது வெயிட் தூக்குற எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லிஃப்ட் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் ட்ரைனிங் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையாது. ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணால் டெஸ்டோஸ்டெரான் லெவல் நல்லா இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வெயிட் ட்ரைனிங் பண்ணுறப்போ நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக வந்து நான் வந்து மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அவங்க ஆர்டிஃபிஷியலாக ஸ்டீராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக என்ன சாப்பிட்றோமோ நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் டெஸ்டோஸ்டெரான் லெவல் நல்லாவே இருக்கும். ஓகே. ரெண்டாவது வாக்கிங் ரெகுலராக போகிறவங்க, ஜாகிங் போகிறவங்க, வேறு ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம்ஸ் விளையாடுறவங்க, தென் வந்து இன்னும் கொஞ்சம் HIITன்னு சொல்லுவாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவங்கள டெஸ்டோஸ்டெரான் லெவல் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஒருத்தர் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் நாளடைவில் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாள்ல ஆகாது. இப்போ என்னன்னா 1 வீக் நான் ஜிம்முக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து அடுத்த மாதம் எனக்கு மேரேஜ், நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக எனக்கு ஒரு ரிசல்ட், இன்ஸ்டன்ட்டாலாம் எதுவும் நடக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இப்போ ஒருத்தர் வந்து வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் செக் பண்ணுறாங்க. ஒரு 6 மந்த்ஸ் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த 6 மந்த்ஸ் கழிச்சு அவரோட டெஸ்டோஸ்டெரான் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து கிளினிக்கலாக வந்து ட்ரையல் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி HIITன்னு சொன்னால இந்த இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலலாம் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். பட் இப்போ ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்களுக்கே வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். நல்ல பாடி மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்கன்னா அவங்க பாடி நல்லா தான் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித்தாவே வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. சில பேரையோ வேண்டாம் அப்படின்லாம் கூட சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம்முக்கு போய் பாடி நல்லா வச்சிருக்கவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது மேடம். அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு குற்றச்சாட்டு தான். ஆமாம். என்னென்னா இப்போது பாடி பில்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பாடி பில்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மசில்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஆமாம், அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த மசில் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேனில் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதனால் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. எப்படி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படின்னா வந்து நான் வந்து காம்படிஷன் வந்து அடுத்த காம்படிஷனுக்குள்ளே நான் வந்து என்னுடைய பைசப்ஸ் வந்து இவ்வளோ க்ரோ பண்ணிடணும், அதை மாதிரி பண்ணிடணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இருக்காது. இந்த ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு கார்டிசோலுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகிடும். சரியாக ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரியாக தூங்க மாட்டாங்க, கார்டிசோல் லெவல் பாடியில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மற்ற ஹார்மோன்ஸ்லாம் போய் அஃபெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையும். இன்ஃபேக்ட் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாததும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான். ஓகே. ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து இருக்காரு,
ஒரு ஃபிசிக்கலாக வந்து பெருசாக செடன்ட்ரிலாம் கிடையாது, டெய்லி போவார், ஆஃபீஸ் போவார், வருவார். ஆனால் அவருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருந்ததுன்னா அவருக்கே கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். அதான் அவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாமல் இருந்தாருன்னா அவர் நார்மலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ நல்லான ஒரு 6 to 7 hours வந்து ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும். அதுவும் நைட்டில் தூங்கி இருக்கணும். இப்போது இந்த நைட் டியூட்டி பார்க்குறாங்க, ஸோ பகலில் வந்து தூங்குறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து குறையறதுக்கான நிறைய சான்சஸ். ஓகே. இப்போ அவங்க நல்ல ஒரு ஃபுட் எடுத்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்தா கூட குறையும்னு சொல்றீங்களா? அது எடுக்கிறதுக்கான அது குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் வேணும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் வந்துட்டு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு இதை பற்றி தான் வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக தூங்குங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் FT Health சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye.